ஹே கேஸ், வெல்கம் டு சிங்கிள் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இஎஸோட லெக்சர் 3 பார்க்க போகிறோம். லெக்சர் 3 என்னன்னா ஃபிரிலிகப்ஸ் ஆல்கிலேஷன், ஃபிரிலிகப்ஸ் அசிலேஷன். ஸோ லாஸ்ட் 2 வீடியோஸ் வந்துட்டு முதல்ல அரோமேட்டிசிட்டி, இஎஸோட லெக்சர் 1 அரோமேட்டிசிட்டி, அதுக்கப்புறமா இஎஸோட பேசிக் மெக்கானிசம் அதெல்லாம் போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் இஎஸோட லெக்சர் 2ல பார்த்தீங்கன்னா ஆலோஜினேஷன், நைட்ரேஷன், சல்ஃபனேஷன் பற்றி மெக்கானிசமோட எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இஎஸோட லெக்சர் 3 என்ன பார்க்க போறோம்னா எஃப்சி அசிலேஷன், எஃப்சி ஆல்கிலேஷன். ஸோ முதல்ல எஃப்சி ஆல்கிலேஷன் பார்த்துருவோம், எல்லாமே வித் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஸ்டேட்யூன் இப்போ பாருங்க. ஸோ ஆர்ன்றது ஒரு ஆல்கைல் குரூப். ஆல்கைல் குரூப் வந்து CH3 இருக்கலாம், C2H5 இருக்கலாம். ஓகே, ஸோ ஆல்கைல் ஆல்ரெடி இன் த பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் த எலக்ட்ரோஃபைல் இஸ் ஃபார்ம்டு. ஸோ FeX3னா FeCl3, FeBr3 அதெல்லாம் ஒரு லூயிஸ் ஆசிட். ஸோ அதோட இப்போ RXனா CH3Cl, CH3Br அந்த மாதிரி. ஸோ இது ரெண்டு போட்டா உங்களுக்கு Cl பிளஸ் CH3 பிளஸ் இல்லைன்னா C2H5 பிளஸ் அது வந்துட்டு FeCl4 மைனஸ். நமக்கு இந்த பிளஸ் சைன் இருக்கிறது தான் எலக்ட்ரோஃபைல், ரிக்வயர்ட் எலக்ட்ரோஃபைல். ஸோ அந்த எலக்ட்ரோஃபைல் என்ன பண்ணுது, இப்போ நியூக்ளியோஃபைல அட்டாக் பண்ணுது. நியூக்ளியோஃபைல் வந்து பென்சீன் இல்லை சேம் மெக்கானிசம் தான், இஎஸோட சேம் பேசிக் மெக்கானிசம். ஸோ இந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இங்கே நியூக்ளியோஃபைல் போய் அட்டாச் ஆகுது, அதுக்கப்புறம் HCl போகுது, எல்லாம் சேம் மெக்கானிசம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுக்கு பாசிட்டிவ் இங்கே வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிட்டு R வந்துட்டு HXும் நம்ம போட்டிருந்த லூயிஸ் ஆசிட் திரும்பி நமக்கு ஃபைனல் பை ப்ராடக்ட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ சிம்பிளா. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸோ இதுவும் FeCl3 போட்டோம், AlCl3 அது ஒரு லூயிஸ் ஆசிட் தான். ஸோ என்ன வரும் நமக்கு CH3 இங்க பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் AlCl4 மைனஸ். அந்த Cl வந்துட்டு இங்க போய் அட்டாச் ஆயிடும்ல, அதுக்கப்புறமா இந்த நியூக்ளியோஃபைல் வந்துட்டு இங்க எலக்ட்ரோஃபைல் நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் பண்ணும்ல. ஸோ நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட்ல என்ன கிடைக்கும், CH3 3 டிகிரி கார்போகேட்டன் மோர் ஸ்டேபிள் as compared to 2 டிகிரி கார்போகேட்டன் 1 டிகிரி கார்போகேட்டன். ஸோ இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட் கிடைக்குமா? ஆமா, கிடைச்சிடும். நமக்கு AlCl3 கிடைச்சிரும், அதுக்கப்புறமா HCl. சிம்பிளா இதுதான். நெக்ஸ்ட் இப்போ எஃப்சி அசைலேஷன் பார்ப்போம். எஃப்சி அசைலேஷன் பார்த்தீங்கன்னா அசைல் குரூப், RC டபுள் பாண்டோ அசைல் குரூப், அதான் அசைல் குரூப். ஸோ R CH2H5 இந்த பென்சின் கூட இருக்கலாம், அதான். அதோட இந்த CO குரூப், அந்த கீட்டோ குரூப் ஆட் பண்ணா அது பேர் அசைல் குரூப். ஸோ அதுதான் இந்த பிரசன்ஸ் ஆஃப் லூயிஸ் ஆசிட் AlC3 போட்டா நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு ரிக்வயர்ட் எலக்ட்ரோஃபைல் கிடைச்சிரும். அதுக்கு எலக்ட்ரோஃபைல் தான் இது. அது எக்ஸாம்பிளோட சேர்த்தே போட்டேன் பாருங்க. RCO அசைல் குரூப் பிளஸ் Cl, அகமா AlC3 போட்டா Cl இங்க வந்துட்டு AlCl4 மைனஸ் வந்துட்டு இங்க நமக்கு ரிக்வயர்ட் எலக்ட்ரோஃபைல் வந்துடும். இது வந்துட்டு போயிட்டு இங்க அட்டாக் ஆகும். இந்த எலக்ட்ரோஃபைல் வந்துட்டு இங்க போயிட்டு இந்த நியூக்ளியோஃபைல் பென்சீன்ல போய் அட்டாக் ஆகி அந்த HCl போயிட்டு இந்த கார்போகேட்டிங் வந்து டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆயிட்டு இதான் நமக்கு ரிக்வயர்ட் ஃபைனல் ப்ராடக்ட். ஸோ நமக்கு கடைசியில் அந்த லூயிஸ் ஆசிட் HCl கிடைச்சிரும். இதுதான் சிம்பிள் ஆல்கிலேஷன் அசைலேஷன். வெச்ச டவுட்ஸ் தான் கமெண்ட்ஸ் கேளுங்க. அடுத்தடுத்த வர வீடியோல அடுத்த லெக்சர்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஹைட்ரோ கார்பன்ஸ் அதை நிறைய போகணும். நெக்ஸ்ட் ஆர்கோ பேரா டைரக்டிங், அந்த அரோமேட்டிசிட்டி, இந்த EAS நிறைய இருக்கு, நியூக்ளியோஃபைல் சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன்ல இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். எச்ச டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்றேன். ஆல் தி பெஸ்ட். இன்னொன்னா வாட்ஸ்அப் கமிட்டி ஆரம்பிச்சிருக்கேன், யாருக்கெல்லாம் தெரியலையோ அந்த லிங்க் வந்துட்டு யூடியூப்ல போட்டிருக்கேன், போய் செக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் கமிட்டில போய் சேர்ந்துருங்க. ஆல் தி பெஸ்ட்.